இப்போ பாருங்க, டிஃபன் வந்து சிம்பிளாக கார சட்னி அரைச்சிட்டு தோசை ஊற்ற போகிறேன். சிம்பிளான கார சட்னி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயை போட்டாச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஒரு துண்டு பெருங்காயம், புளியாங்கோட சைஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும் பிள்ளைங்களா. இப்போலாம் தோசைக்கு தக்காளி சட்னி தான். இப்போ பெருங்காயம் பொரிஞ்சிச்சு. 2 வத்தல் போட்டுக்கலாம். 4 பல்லு பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் 2 பேருக்கு தான். அதனால் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு புளியாங்கோட சைஸு புளி, அவ்வளோதான். இது நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும். வதக்கிட்டு உப்பு வச்சு அரைச்சிட்டோம்னா சட்டுன்னு தோசைக்கு சூப்பரான தக்காளி சட்னி நல்லா தான் இருக்கும். இது இப்போ வந்து இதுக்கு வந்து இது பாருங்க, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டோம்னா ஒரு வதக்கி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்கணும். இப்போ ஒரு கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோதான். இந்த சட்னியை வந்து வதக்கிட்டு ஆற விட்டு அரைக்கணும்னா அரைச்சிட்டு ஒரு புளியாங்கடை சைஸ் கொஞ்சம் வெல்லம் வைக்கணும். வெல்லம் வச்சோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும், தூக்கலாக இருக்கும். இவ்வளோதான் கார சட்னி. அடுத்தது தோசை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம். தோசை ஊற்றி சட்னி அரைச்சின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், சும்மா துளியூண்டு வெல்லம் அதை வச்சு சட்னி அரைச்சின்னு வந்துடலாம். அவ்வளோதான். தோசை ஊற்றினோம்னா கார சட்னி ரெடி. இப்போ பாருங்கள் பிள்ளைங்களா, சட்னி அரைச்சாச்சு. தாளிக்காமையோடு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தோசை இட்லி எதுனா ஒன்று ஊற்றின்னு சாப்பிடலாம். இட்லி கொஞ்சம் ஒரே ஒரு தட்டு இட்லி இருக்கு. தோசை ஊற்றினோம்னா வேலை முடிஞ்சுது. வாங்க பிள்ளைங்களா, டக்குன்னு இட்லி ஒரு தட்டு இட்லி ஊற்றியாச்சு. 2 தோசை சுட்டாச்சு. கார சட்னி அரைச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம் சூடாக. இப்போ பாருங்கள், அம்மா காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து இட்லி எனக்கு, அப்பாவுக்கு தோசை சூடாக ஊற்றுவேன். தோசை கார சட்னி டக்குன்னு சிம்பிளாக ஒரு கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களா வாங்க சாப்பிடலாம். சுட இருக்குது. வாங்க சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களா. பாய். பார்த்தீங்களா? பாய் செல்லுங்களா. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.